ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம டெய்லி பேசிஸில் கொஷின் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ 10th படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸோட டெய்லி வீடியோஸ் நமக்கு அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ டெய்லி நீங்கள் கொஷின் சால்வ் பண்ணி பாருங்கள். டெய்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த கொஷின் சால்வ் பண்ணுங்கன்னா காமெண்ட்டில் வந்துட்டு எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸாக இருந்துச்சுன்னா எதை வேணாலும் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் அதை சால்வ் பண்ணுறோம். கண்டிப்பாக அந்த கொஷினை சால்வ் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா சர்ஃபேஸ் ஏரியா அந்த பார்ட்லேருந்து ஒரு கொஷின். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இது என்னதுன்னா ராசித் வந்து ஒரு பர்த்டேக்கு ஒரு டாய் வந்து கிஃப்டாக வாங்கியிருக்காரு. அது இந்த டாய் இந்த மாதிரி இருக்குது, ஐஸ்கிரீம் அந்த ஷேப்பில் இருக்குது. ஸோ வந்துட்டு அதில் கலர்ஸ் எதுவுமே பண்ணலை. இப்போது அவர் கலர் பண்ணணும், க்ரையான்ஸை வச்சு பண்ணணும்னு அவர் ஆசைப்பட்றாரு. அப்போது அதில் அதோட லென்த்து இதெல்லாமே செக் பண்ணி பார்க்கல. இது 5 சென்டிமீட்டர் டோட்டலாக வருது. இது வந்துட்டு அதோட டயாமீட்டர் வந்து 3.5 சென்டிமீட்டர். இதோட டயாமீட்டர் 3.5 சென்டிமீட்டர்னால் ரேடியஸ் என்னவாக இருக்கும்? அதோட ஆஃப் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அப்போ இந்த சைடோட ரேடியஸ் என்னவாக இருக்கும்? இந்த சைடு எந்த சைடு பார்த்தாலும் ரேடியஸும் சேம் தானே. ஸோ இதோட ரேடியஸ் என்னவாக இருக்கும்? ரேடியஸ் வந்துட்டு R = 3.5/2 சென்டிமீட்டர். இப்போ இதோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 1.75 சென்டிமீட்டர். 1.75 சென்டிமீட்டர். ஓகே, இப்போது இந்த இது வந்து லென்த், டோட்டல் லென்த் இருக்குது. ஸோ இந்த ரேடியஸ் வந்து 1.75 சென்டிமீட்டர்னா அப்போ இந்த கோனோட ஹைட் என்னவாக இருக்கும்? 5லேருந்து சப்ராக்ட் பண்ணால் மட்டும் போதும். 1.75 இதோட லென்த்தை நம்ம சப்ராக்ட் பண்ணால் இந்த இதோட டோட்டல் லென்த்து ஹைட் கிடச்சிரும். அது ஹைட் கிடச்சிரும். ஹைட் வந்து ஹச்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஹைட் = 5 - 1.75. ஸோ 3.25 சென்டிமீட்டர். இது வந்து ஹைட்டு. ஓகே, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஏரியா ஹீ ஹேஸ் டு கலர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் பண்ணணும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஃபஸ்ட்டு கோன் ப்ளஸ் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர். ஏன் இது ஹெமிஸ்பியர்னா ஸ்பியரில் ஹாஃப் இருக்குது, அதனால் ஹெமிஸ்பியர். ஓகே, இப்போது இதோட ஃபார்முலாலாம் என்னன்னு தெரியுங்களா நமக்கு? கோனோட ஃபார்முலா என்னது? கோனோட ஃபார்முலா வந்துட்டு πr/l ப்ளஸ் இது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா வந்துட்டு 2πr². ஸோ நமக்கு ஆர் என்னன்னு தெரியும். ஆர் வந்துட்டு 1.75, ஹைச் = 3.25. ஓகே, இப்போது இந்த வேல்யூவில் என்னென்ன இல்லைன்னா எல் அப்படின்ற வேல்யூ இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு எல் ஃபைன் பண்ணிடுவோம். எல் வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு L² = h² + r². h²ஓட வேல்யூ என்னது? 3.25 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் r² வந்துட்டு 1.75 ஹோல் ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு வரக்கூடிய வேல்யூ வந்துட்டு 3.25 ஸ்கொயர் பண்ணோம்னா 10.5625 ப்ளஸ் 1.75 ஸ்கொயர் பண்ணோம்னா 3.0625. ஓகே, இந்த வேல்யூ வரும். நெக்ஸ்ட்டு இதோட சம் பண்ணோம்னா 13.69 அப்ராக்சிமேட்டாக இந்த வேல்யூ வரும். 625. இது வந்து L ஸ்கொயரில் இருக்குது. அப்போ எல் வேல்யூ ஃபைன் பண்ணோம்னா L = √13.625. இது எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இது வந்து லாங் டிவிஷனில் ஃபைன் பண்ணுறது தான் ஈஸி. 13.625. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே 13 2 நம்பர்ஸ், அடுத்து செகண்ட் 2 நம்பர்ஸ். இங்கே வந்து 5 இருக்குன்னா 0 போட்டு அடுத்து 2 நம்பரை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது 13 இருக்குன்னா 3 3s are 9 எடுத்துக்கலாம். ஏன்னா அடுத்து 4 4s are 16 போயிடும், மோர் தென் தட், அதனால எடுக்க முடியாது. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 4 வரும். அப்போது இங்கே 3 3 2ஆல் மல்டிபிள் பண்ணி 6ன்னு கொண்டு வந்துடலாம்.
நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவோட 6 இந்த வேல்யூவை இது பண்ணிக்கலாம். இப்போ எதோட மல்டிபிள் பண்ணணும்னா 6ஓட மல்டிபிள் பண்ணி பார்ப்போம். 6ஓட மல்டிபிள் பண்ணி பார்த்தா 66 into 6 339. அப்போது 396. சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 5, இது 12, அப்போ 6, 3, 15னா 6, அகெயின் 6, இது அப்படியே டோட்டலாக இறக்கிட்டோம்னா 50. ஸோ இப்போது 66 இருக்குது, இதோட 6 ஆட் பண்ணோன்னா 72. 72னா என்ன பண்ணிக்கலாம், 72ன்னு இருக்குது. 72ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணி பார்ப்போம்னா 7 to 5 பண்ணி பார்ப்போம். 3 9 டேபிளில் பண்ணுவோம். 9 டேபிளில் பண்ணோன்னா இங்கே என்ன வரும், 81, 8, 18 + 8 வந்து 6, 1 16, 26. ஸோ 7 9s are 63, அப்போ 65ன்னு வரும். ஸோ இங்கே 9 எடுத்துக்கலாம், இங்கே 9. ஸோ 6 5 6 1ன்னு வந்திருக்கும். ஸோ இதுக்கு மேலே வேண்டாம், ஃபைன். இப்போ இங்கே பாயிண்ட் இருக்கனால இந்த இடத்துல பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ இதோட ஆன்சர் வந்து 3.69. இது அப்ராக்சிமேட்டாக எப்படி எடுத்துக்கலாம்னா 3.7 க்ளோசஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிட்டது ரொம்ப பெட்டர். ஸோ இப்போ எல் வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு πRL ப்ளஸ் 2πr ஸ்கொயர். இதில் காமனாக வந்து πr எடுத்துப்போம், ரிமைனிங் L ப்ளஸ் 2rன்னு இருக்கும். ஓகே, ஈக்குவல் டு இப்போது ஆர் வேல்யூ வந்துட்டு 3.5/2, L வேல்யூ வந்து 3.7. ஸோ பையோட வேல்யூ வந்து 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூ வந்துட்டு 3.5/2, எல்லோட வேல்யூ வந்து 3.7 ப்ளஸ் 2 இன்ட்டு 3.5/2. இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 11 டைம்ஸ். இப்போ இது 1 டைம், இதை கேன்சல் பண்ணால் 0.5 டைம்ஸ் வரும். ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 5.5. இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும், இது ரெண்டையும் ஆட் பண்ணணும், 3.7 ப்ளஸ் 3.5 வரும். ஸோ 7.2. ஸோ இந்த வேல்யூவெல்லாம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 39.6 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்ராக்சிமேட்டாக வரும். ஏன் அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு அப்ராக்சிமேட்னு போடுங்க, இல்லைனா இங்கே நொட்டேஷன் மாற்றிக்கோங்க, இந்த நொட்டேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் போடாமல் அப்ராக்சிமேட்டாக போடுங்க. இது ஏன்னா இங்கே ஆல்ரெடி நம்ம அப்ராக்சிமேட் வேல்யூ எடுத்திருக்கோம், ஏன்னா க்ளோசஸ்ட் வேல்யூ எடுத்திருக்கோம். ஸோ இது அப்ராக்சிமேட் தானே, ஸோ அதனால தான். ஓகேங்களா.